முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழக மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலன் தொடர்பான 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். இதற்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் வழக்கறிஞர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டெல்லியில் பிரதமரை திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தமிழக மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலன் தொடர்பான 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நேரில் வழங்கினார். இந்த கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் பிரதமர் உறுதியளித்தார். இந்நிலையில் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க வேண்டும், பாரம்பரிய பெருமைமிக்க தமிழ் மொழியை இந்திய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை பிரதமரிடம் வலியுறுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் வழக்கறிஞர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். வழக்காடு மொழியாக தமிழை உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும், அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்றுத்தர வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இதுவும் தமிழகத்திலே இருக்கிற வழக்கறிஞர்களுடைய இதயபூர்வமான கோரிக்கை. அதை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் முறையிடாமலே தானாக முன்வந்து அம்மா கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது தமிழ் சமுதாயமும் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மத்தியிலே இருக்கிற அரசு அதற்குரிய வழிவகைகளை கண்டு விரைவில் ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிற தடையை நீக்கி ஜல்லிக்கட்டை நடத்தி தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பதற்குரிய நடவடிக்கையும் அம்மா எடுத்திருக்கிறார்கள்.